ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸ்னா டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 26 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் குழம்ப கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம சீசன் 2 அப்படின்னே மென்ஷன் பண்ணலாம். சீசன் 1க்கும் இந்த 2க்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இது ஒரு நியூ ஸ்டோரி மாதிரி தான் போக ஆரம்பிக்கும். அண்ட் சின்ன சின்ன இடத்துலயே ஹிடன் டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 26. இந்த தடவை ஹீனா என்னால் இறந்துட்டால அப்படின்னு நம்ம ஹீரோ அழுதுட்டு இருக்கோம். டக்கமிச்சி ஒன்னால தான் இப்போ நான் உயிரோட இருக்கேன், ஒன்னால எல்லாத்தையும் மாத்த முடியும், உன்னால மட்டும்தான் இது முடியும், நரகமா இருக்கிற அந்த டைம் லைனை மாத்த அப்படின்னு நம்ம ஹீரோ பாம பாஸ்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். சைமல்டேனியஸ் ஸ்ட்ரைக், பரவாயில்ல நீயும் ஸ்ட்ரைக் எடுத்திருக்கியே, நம்ம பர்ஃபெக்ட் சிங்க்ல இருக்கோன்னு ஒருத்தர் சொல்லவும் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு நிமிஷம், நீ டாகமிச்சி தானே நம்ம கேட்கவும், நீ யாருங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்க்குறான். கேப்டன் ஆனவனே உனக்கு தலக்கணம் அதிகமாயிடுச்சு போலயே, நான் தான் செகண்ட் டிவிஷன் வைஸ் கேப்டன் ஹாக்கா ஷீபா நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகும். டோமனை பத்தியா நீ பேசுற நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா நம்ம சொல்றான். 2 மணி நேரமா நீ பவுலிங் தான் பண்ணிட்டு இருக்க, நம்ம எப்பதான் வீட்டுக்கு போறது அப்படின்னு நம்ம கூட இருக்க பொண்ணு கேட்கவும், இன்னும் நான் ஒரு 10 ரவுண்டாச்சும் விளாட்டு வந்தா தான் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும் நம்ம சொல்றான். அவன் யாருன்னு இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஃபியூச்சர்ல பிளாக் டிராகனோட எக்ஸ் லீடர் இவன் தான். இவன் டோமன்ல வைஸ் கேப்டனா என்ன பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அண்ட் காஸ்டோரா வர சொல்லியிருப்பான். பிளாக் டிராகனோட ப்ரீவியஸ் லீடரை பணத்துக்காக இவன் கொண்டுட்டு தான் இப்போ லீடரா மாறி இருக்கான். பிளாக் டிராகன் டோமான்குள்ள வந்ததுனால தான் டோமானே கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பான். பிளாக் டிராகனோட ஃபியூச்சர் லீடர் ஒரு டோமானோட வைஸ் கேப்டனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும். உன் ஃப்ரெண்டோ சூப்பரா விளாடுறான்னு ஹீரோ சொல்றான். அவன் ஒன்னும் என் ஃப்ரெண்ட் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அவன் பவுலிங் பண்ணி ஸ்ட்ரைக் அடிச்சுட்டு பார்த்தல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை முடிக்கவும், நான் ஒன்னும் உனக்கு குறைஞ்சமா இல்லடா அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோவை பவுலிங் பண்ணி ஸ்ட்ரைக் அடிக்கிறான். ஸோ எப்படியே நம்ம ஹீரோக்கும் ஹாக்காய்க்கும் இது ஒரு காம்படிஷனாவே மாறிடுது. இவங்க 2 பேரும் அவங்க பாட்டு பவுலிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க கூட வந்த கேர்ள்ஸுக்கு போர் அடிக்குது. ஹீனா பக்கத்துல போய் உட்காந்து அந்த இன்னொரு பொண்ணு சாக்லேட் கொடுக்கவும், ஹீனாவும் பதிலுக்கு சாப்ஸ்டிக் கொடுக்குறா. அவனோட பால் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு ஹீனா கேட்கவும், ஆமா ஏன்னா அது வெயிட் அதிகம் அந்த இன்னொரு பொண்ணு சொல்றா. எனது 18 பவுண்ட்ஸா, இவன் ப்ரோ பிளேயர் மாதிரில விளாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். கண்டினியூஸா ஸ்ட்ரைக் அடிச்சுட்டே இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோ ஒன்னு மிஸ் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ அடுத்ததா அந்த பவரான பஞ்சிங் காம்படிஷன் வருது. நம்ம ஹீரோ பஞ்ச் பண்ணி 50 பாயிண்ட்ஸ் எடுக்கிறான். ஹாக்காய் பஞ்ச் பண்ணி 100 பாயிண்ட்ஸ் எடுக்கிறான். இதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம ஹீரோ பாக்குறான். இப்படியே அடுத்தடுத்து இவங்க 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோவோட ஹாக்காய் எல்லாத்துலயுமே பெட்டரா இருக்கிறான். ஒரு இதுல நம்ம ஹீரோவோட சூப்பராவே ஹாக்காய் விளையாடுறான். என்ன அடுத்து பிங் பாங் விளாடலாமான்னு ஹாக்காய் கேட்கவும், போதும் நிறுத்தியா, எவ்வளவு நேரம் தான் இதை கண்டினியூ பண்ணிட்டே இருப்பனவா கூட வந்தவா கேட்கவும், இவன் தோத்து போகும்போது கொடுக்குற எக்ஸ்பிரஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இன்னையில இருந்து நீ எனக்கு பிரதர் சரியா, நம்ம ஒன்னா சுத்தலான்னு ஹாக்காய் சொல்லவும், வணக்கம் பிரதர்னா, நான் உனக்கு இனிமே பிக் சிஸ்டர் அப்படின்னு வா சொல்றா. அப்படின்னா நீங்க அக்கா தம்பியான்னு கேட்கவும், உங்க கண்ணு கலரை பார்த்தாலே ஒரே மாதிரி தெரியுதுன்னு ஹீனா சொல்றா. பார்த்தா வீக்கா தெரியுது, நீ எப்படி டோமனுக்கு கேப்டன் ஆனா அப்படின்னு வா கேட்கவும், டாக்கிமிச்சி ரொம்ப சாஃப்டானவன் ஹீனா சொல்றா. அப்ப ஹாக்காய் திடீர்னு அமைதியாகவும், என்னாச்சு நம்ம ஹீரோ பாக்குறான். இவன் ரொம்ப ஸ்ட்ராங், நீ அசால்ட்டா லீடரா இருக்கலாம் வா சொல்லவும், லீடரானா பொறுப்பு அதிகமாகும், நான் ஃப்ரீ பாடா சுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாக்காய் சொல்லவும், இவனை பார்த்தா மோசமா தெரியல நம்ம ஹீரோ நினைக்கவும், அதுவும் சூப்பர் ஐடியா தான் ஹீனா சொல்றா. திடீர்னு அவன் அமைதியாக்குறான். தெரியாத பொண்ணுங்க இவன்ட்டு பேசினாலே இவன் இப்படிதான் சிலையாயிருவான், நீ எதுவோ கண்டுக்காத ஹீனா அப்படின்னு அவன் அக்கா சொல்றா. இவனை பார்த்தா அப்படி ஒன்னும் மோசமா தெரியல, காசுக்காக இதுக்கு முன்னாடி இந்த பிளாக் டிராகன் லீடர் கொண்டுட்டு அவன் லீடர் ஆயிட்டான் அப்படின்னு காசுடரா சொன்னான். இவனா அப்படி பண்ணியிருப்பான். எப்படியோ பிளாக் டிராகன் டோமான்குள்ள வந்ததுனால தான் பிரச்சனையே, அதை நான் எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவனோட சின்ன பையன், பட் கேள்வி கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்கிடாத. உன் கேப்டன் மீட்சியா கூட நீ எப்படி பழகுவேன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நாங்க கொஞ்சம் க்ளோஸ் தான், அண்ட் நம்ம 2 பேருக்கு ஒரே ஏஜ் தான் டாக்கமிச்சி அப்படின்னு நம்ம சொல்றான். மீட்சியா இவனுக்கு ஒரு அண்ணன் மாதிரி அப்படின்னு ஹாக்காயோட சிஸ்டர் சொல்றா. ஆமா டாக்கா எனக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லவும், டாக்கா யாரு? ஓ மீட்சியா ஃபர்ஸ்ட் நேம் டாக்கஷி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் அவனுக்கு கடமைப்பட்டிருக்கேன், ஏன்னா அவன் எனக்கு நிறைய கத்து கொடுத்துருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லவும், இவன் மீட்சியாவை எந்த லெவலுக்கு லவ் பண்றான்னா அவன் ஃபோன் வால்பேப்பர்ல கூட அவனை தான் வச்சிருக்கான். என் பிரதர் எனக்கு பிடிக்கும், அதான் நான் என் போன்ல அவனை வால்பேப்பரா வச்சிருக்கேன்னு வா காமிக்கிறா. மீட்சியாவும் இவனும் உண்மையிலேயே ஒரு நல்ல டீம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதெல்லாம் அவன்கிட்ட காமிச்சிட்டு இருப்பான். ஹாக்காய் கேட்டுட்டு, டக்கமிச்சி என் வீடு பக்கத்துல தான் இருக்கு வா அப்படின்னு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான். இப்போ இவன் ரொம்பவே நல்லவனா தெரியுறான். ஆனா நான் ஃபியூச்சர்ல பார்த்த அந்த ஹாக்காயா இது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இவனாலதான் ஏதோ சேஞ்ச் ஆக போகுது, அதை நான் தடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டக்கமிச்சி வீடு ரொம்ப பக்கம் தான், ரொம்ப யோசிக்காத வான் கூப்பிடவோ சரி நம்ம ஹீரோ போறான். பார்த்தா ஹாக்காயோட வீட்டுக்கிட்ட ஒரு பெரிய கேங் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம பிரதர் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு வா சொல்றா. யார் இவனுங்கெல்லாம்? எல்லாரும் பார்த்தா ஏதோ ஒரே யூனிஃபார்ம்ல இருக்கிற மாதிரி தெரியுது, பீடின்னு வேற அதுல போட்டுருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். டாக்கமிச்சி நீங்க இருக்க வேணா, சீக்கிரம் ஹீனாவை கூட்டிட்டு கிளம்பு அப்படின்னு ஹாக்காய் சொல்லவும், ஓ லிட்டில் பிரதர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கவும், கோகோன்னு சொல்றான். இதுதான் கோகோவா? எக்ஸ் பிளாக் டிராகன் மெம்பர் அப்படின்னா பீடிக்கு அர்த்தம் பிளாக் டிராகனா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஆமா நீ யாருடா நம்ம கேட்கவும், பாஸ் அதுதான் ஹானாகாக்கி, டோமானோட ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டன் அப்படின்னு கூட இருக்கவன் சொல்லவும், என்னது இவன் டோமானோட ஆளா? என்ன தைரியம் இருந்தா எங்க ஏரியாவுக்கு வந்திருப்ப? பாய்ஸ் நம்ம யாருன்னு அவனுக்கு காமிங்க அப்படின்னு நம்ம சொல்லவும், நம்ம ஹீரோவை எல்லாரும் அட்டாக் பண்ண போறாங்க. கோல்டன் ருக்கி ரொம்பவே சீக்கிரம் ஃபேமஸ் ஆன அந்த டாக்கமிச்சி ஹானாகாக்கி நீதானா?
எங்க ஏரியாக்குள்ள யாரை என்ட்ரா கூடாது, நீ இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கன்னு தெரியுமா அப்படின்னு கோகோ கேட்கவும் நம்ம ஹீரோ ஹீனாவை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரியே நின்னுட்டு இருக்கான். பாய்ஸ் நம்ம யாருன்னு நமக்கு காட்டுங்க அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான். ஹீனா அவனுங்க பொண்ணுங்கெல்லாம் இறக்கம் காட்ட மாட்டாங்க, இங்க இருந்து போயிரு அப்படின்னு ஹாக்காய் சிஸ்டர் சொல்றா. இவன் என் ஃப்ரெண்டு, நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு ஹாக்காய் சொல்லவும் மத்த கேங் மெம்பர் எங்க ஏரியாக்குள்ள வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது அண்ட் எங்களுக்கு நீ ஆர்டர் கொடுக்கணும்னு பாஸ் இல்லன்னு கோகோ சொல்றான். டோமானோட ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டனா இவன் பார்க்க அப்பாவியா இருக்கான், இவனுக்கு பாடம் கத்து கொடுக்கலாம்னு சொல்லவும் ஹாக்காய் நம்ம ஹீரோவை போய் ப்ரொடெக்ட் பண்றான். முதல்ல இவன் கதையை முடிச்சுட்டு அவன் கதையை முடிச்சுன்னு பேசிட்டு இருக்கவும் ஹாக்காய் ஒரே பஞ்சில் அவனை நாக் அவுட் பண்ணிட்டு அடுத்து யார் வர்றீங்க அப்படின்னு கேட்கறான். சாரி டாக்குமிச்சி, நான் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். பிரச்சனை என்னன்னா பிளாக் டிராகனோட பாஸ் டைஜோ ஷீபான்னு சொல்லவும் ஷீபாவா நம்ம கேட்கறான். ஆமா அவன் எங்களோட அண்ணன் தான் அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்றாங்க. என் பிரதரங்கன் ஹாக்காய் கேட்கவோ ஸ்டோருக்கு போயிருக்கான்னு கோகோ சொல்றான். எப்பவும் வராதவன் இப்ப மட்டும் ஏன் வந்தான், அவனால ஒரே தலைவலி அப்படின்னு சொல்லவும் மேபி நீ எங்க பாஸோட பிரதரா இருக்கலாம், ஆனா எங்க பாஸை பத்தி தப்பா பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு இனிமே கழுத்துல கத்திய வைக்கவும் பூச்சாண்டி கட்டுறவளெல்லாம் ஏன்ட்ட வேண்டாம் அப்படின்னு ஹாக்காய் சொல்றான். என்ன நான் வெட்ட மாட்டேன்னு நினைச்சியா அப்படின்னு இனிமே கேட்கவும் அவன் பேசிட்டு இருக்கும் போதே ஹாக்காயோட சிஸ்டர் அவன் மூஞ்சிலே வந்து ஒரு கிக்கு விடுறா. என் பிரதர் மேல கை வச்சா அவ்வளவுதான் அப்படின்னு வா சொல்றா. ஏனிவே இவங்க நம்ம பாஸ் கூட பிறந்தவங்க, சோ அமைதியாரு அப்படின்னு கோகோ சொல்றான். நான் பாஸ்க்கு தான் லாயலா இருக்கணும், இவங்களுக்கு கிடையாது அப்படின்னு அவன் சொல்லவும் இவங்க லீடர் டைஜோ வர அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். டக்கமிச்சி நீ ஹீனாவை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு, அவன் எங்க பிரதர்ன்றதுனால எங்களுக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாத அப்படின்னு அவன் சிஸ்டர் சொல்லவும் அதனால இவங்களை நான் தனியா விட்டு போக முடியாது, என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி ஃபர்ஸ்ட் ஹீனாவை சேவ் பண்ணுவோம் அப்படின்னு ஹீனாவை கூட்டிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பலான்னு போறான். அதுக்குள்ள அந்த டைஜோ ஓடி வந்து நம்ம ஹீரோவோட கழுத்துலயே அட்டாக் பண்றான். நான் இல்லாம நீங்க மட்டும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அவன் வரவும் எல்லாருமே அவனுக்கு தலை வணங்குறாங்க. ஹாக்காயோட பிரதர் அண்ட் பிளாக் டிராகனோட லீடர் டைஷோ தான் இது. டக்கமிச்சி நீ ஓகே தானே ஹீனா கேட்கவோ ஹீனா இங்க இருந்து போயிரு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன தைரியம் இருந்தா எங்க இடத்துக்கு வந்திருப்ப அப்படின்னு அவன் பிடிச்சி நம்ம ஹீரோவா அடின்னு அடிக்கிறான். டாக்கமிச்சி அப்படின்னு ஹீனா பக்குவான் அவன் சிஸ்டர் தடுக்கிறா. இவ்வளவு நேரம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்த அந்த மெம்பர்ஸ் எல்லாரும் இவனை பார்த்த உடனே டிசிப்ளினா நிக்கிறாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். யார் இவன் டைஜோ கேட்கவா டோமானோட ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டன் டாக்கமிச்சி ஹானாகாக்கி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. டாக்கமிச்சி ஹானாகாக்கியா செம காமெடி போ அப்படின்னு நம்ம சிரிக்கவும் இல்ல பாஸ் உண்மையிலே இவன் தான் அது அப்படின்னு கோகோ சொல்றான். இந்த மாதிரி வீக்கானவன் ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மூஞ்சிலே ஒரு கிக்க விடுறான். ஹாக்காய் நீ வேணும்னே ஒருத்தனை இங்க கூட்டிட்டு வந்திருக்க, எத்தனை மட்டும் சொல்லியிருக்க வெளியால் என் இடத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு. சரி நீ இப்ப அவனை அடிச்சே சாகடிக்கிற, அதுதான் உனக்கான ஆர்டர். ஹாக்காய் நான் சொன்னது கேட்கல, அவனை அடிச்சு சாகடின்னு அவனுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தேன், எனக்கு காது கேட்கல, போய் அவனை கொல்லு அப்படின்னு சொல்லி டைஜோ சொல்றான். ஹாக்காய் அமைதியா நின்னுட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பிளாக் டிராகனோட லீடரை காசுக்காக கொண்டுதான் ஹாக்காய் பிளாக் டிராகனோட நெக்ஸ்ட் லீடரா மாறி இருப்பான் அப்படின்னு சொல்லி காசுடோரா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பான். இது ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயம். ஆனா இப்பதான் நம்ம ஹீரோக்கே தெரிய வருது பிளாக் டிராகனோட மெம்பர் ஹாக்காயோட அண்ணன் டைஜோ தான் இப்போ லீடரா இருக்கிறான். அண்ட் நம்ம ஹீரோ இப்போ தனியாலா போய் ஒரு பெரிய கேங் கிட்ட மாட்டிட்டு இருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.